ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் T20 ரிவ்யூ. பிடா நம்ம ஆக்சுவலா ப்ரிடிக்ஷன் கரெக்டா பண்ணோன்னு எனக்குமே சந்தோஷம் இல்லை, உங்களுக்கும் சந்தோஷம் இல்லைன்னு 100% நான் நினைக்கிறேன். பட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது ராங்கா போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. பட் இந்தியா நிறைய இடத்துல தவற விட்டாங்களோன்னு எனக்கு மேட்ச் பார்க்கும்போது தோணுச்சு. One thing we reflected on when India women's took on South African women's the same venue நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ அதை நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸ்பின் வாஸ் ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பொசிஷனா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங் டு ஸ்டார்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. உங்களை வெல்கம் பண்ணிடுறேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளா இந்த கொஸ்டின் என் மனசுலயே இருக்கு. இப்போ ஒரு ஒரு T20 கேம்ல ஒரு ஃபாஸ்ட் போலர், அதாவது 145 போடக்கூடிய ஒரு போலரு ஸ்லோவா போட்டு போட்டு நிறைய அடி வாங்குறாங்க. ஸ்பின் பண்ணி ஸ்கில்ல ஏர்ல டிசீவ் பண்ணி எடுக்க வேண்டிய ஸ்பின்னர்ஸ் வேகமா போட்டு போட்டு அடி வாங்குறாங்க. இதோட கான்செப்ட் என்ன? ஏன் ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு போல் அந்த ஸ்கில் வைஸ் பாலை ஸ்பின் பண்ணி அந்த இறக்குற எபிலிட்டி இருந்தும் ஏன் அதை T20ல பண்ண மாட்டேன்றாங்க? ஒரு பயமா எல்லா பாலையும் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸ்டாண்டிங் பாயிண்டா இருந்ததா, அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்ததா ரெண்டு டீமுக்குள்ளேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த பாயிண்ட் வாஸ் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது ரொம்ப சிம்பிள். எல்லாருமே எப்படி இது பண்றாங்க அப்படின்னா, ஒரு இங்கிலாந்து இந்தியா ஆடுறாங்க. இங்கிலாந்துல ஐபிஎல்ல பார்த்துட்டு ஹை ஸ்கோரிங் கேம். இங்க வின்னிங் ஸ்கோர் என்ன சொன்னேன்? 188. இந்தியா ஸ்கோர் 190. ட்வீட் போட்டிருந்தேன், இந்தியா ஸ்கோர் 2 runs மோர் தேன் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு. அதாவது திருப்பி இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, முதல் 8 ஓவர்ல அடிக்கணும், அதுக்கப்புறம் பால் சாஃப்ட் ஆன அப்புறம் கஷ்டமா இருக்கும். அதுதான் நேச்சர் ஆஃப் மான்செஸ்டர் அப்படின்னு வச்சு நிமித்தாங்க. அதே மாதிரி அதாவது இப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த வின் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே இந்தியா டிக் பண்ணி தோத்துருக்காங்கன்னா எங்க தோத்துருக்காங்கன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். நம்ம சொல்ற ப்ரெடிக்ஷன் தப்பா போகும் நிறைய தடவை. இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பாமோ அது மாதிரி நடக்கும். அந்த வின் ஃபேக்டர்ஸ் ரெண்டு வின் ஃபேக்டரையும் டிக் பண்றவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு இந்தியா தோத்துருக்காங்க. எங்க இந்தியா தோத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இத ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, to be very honest with you, the team selection is a biggest problem for India. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதை முதல்ல ரிஃப்ளெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், they got Vaibhav Suryavanshi. In my opinion, it's not a bad call, but Sanju should have been given 2 more opportunities. Jofra Archer ஒரு 6, Tanga ஒரு 6. He showed that even though he only scored 14 runs, is good enough டு பி இன் திஸ் லெவல், நாட் டு பி ஜட்ஜு அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. எந்த சந்தேகம் கிடையாது. பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க இந்தியா. இப்போ 188 தியரி என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் 60 for 2 சொன்னோம். இந்தியா 65 for 2, இங்கிலாந்து 61 for 3. ஓகே, ரெண்டாவது ஃபேஸில் விக்கெட்டே விடக்கூடாது, 30 ரன் தான் ஆடணும், விக்கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்னோம். இந்தியா 31 for no loss, இங்கிலாந்து 30 for no loss. ஓகே, எப்படி மாஸ்டர் பண்ணி ஆடி இருக்காங்க ரெண்டு டீமும். எங்க தோத்தாங்கன்னு சொல்றேன். 96 for 2 இந்தியா ஆஃப்டர் 10, 91 for 3 இங்கிலாந்து ஆஃப்டர் 10. அதுக்கப்புறம் ஒரு 45 ரன் அடிக்கணும், நிறைய விக்கெட் விடக்கூடாது, 15 ஓவர்ஸ்ல 4 விக்கெட் இருக்கணும், 135 for 4 இருக்கணும்னு. இந்தியா 48 for 1 in that phase, இங்கிலாந்து 41 for 1 in that phase. 15 ஓவர்ல அவங்க 144 for 3, England 132 for 4. England were behind by 12 runs and a wicket, that is 19 runs. எங்க இவங்க அடி வாங்கினாங்கன்னா, கடைசி 5 ஓவர்ல 55 ரன் வரணும் அப்படின்னு. இந்தியா ஆஃப்டர் 144 for 3, which is rollicking, only managed 46 for 4. திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். போன தடவை கேட்டீங்க, திலக் வர்மாவை எங்க ஆட முடியும்? இந்த டாப் 4 இப்படி இருக்கே. திலக் வர்மா ஆடணும்னா முன்னாடி ஆடணும். அவர் 10 பால் ஆடிட்டார்னா பொழந்துருவார். அதுக்கப்புறம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் திலக் வர்மா ஆஃப்டர் சிவம் துபே, ஈவன் தோ he gave a late flourish,
தட் இஸ் a டிஃப்ரெண்ட் திங். இங்கிலாந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கணும்னு. கண்ணா பண்ணாரு கடைசியில் பில் ஜாக்ஸ் அதெல்லாம் போலிங்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணாங்க. ஜார்ஜ் டங் இங்கே இந்த T20 போலரே கிடையாது ஜார்ஜ் டங். ஓகே, அந்த சோனி பேக்கர் வந்து ஓரளவுக்கு பெட்டர் தேன் ஜார்ஜ் டங். இட் குட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் சக்கீப் மஹமூத் ஆர் இவர் தான் லூக் வுட் தானே ஒழிய அந்தையும் இது பண்ணாங்க. பட் 190 என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா குட் ஹேவ் டிஃபெண்டட். இப்போ ஃபஸ்ட்டு 8 ஓவரில் உங்களுக்கு வந்துட்டு எப்படி போலிங் போடுறீங்க. ஓகே, இங்கிலாந்து 83 for 2, இந்தியா 76 for 3. இந்தியா டிக்டு தட் இஸ் அ பாட்டம் லைன் ஆனஸ்டி. 8 to 14 தான் கஷ்டமாக இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு அப்படின்னு சொன்னோம். இந்தியா 74 for 2லேருந்து 138 for 3. There is 64 for 1. England 67 for 3லேருந்து 124 for 4. That is 57 for 1. அதையும் நேரோவா இந்தியா டிக் பண்ணாங்க. எங்க தோத்தாங்க? மான்செஸ்டர்ல சவுத் ஆப்பிரிக்கன் உமனோட இந்தியன் உமன் ஆடும்போது டேஞ்சர் சொன்னதே இந்தியா has got less power in fast bowling. மான்செஸ்டர்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்கணும்னு. அப்படிங்கும்போது இங்கே நம்ம சொன்னது ரவி பிஷ்னாய்க்கு பதில பிரின்ஸ் யாதவ் ஆடி இருக்கணும் அப்படின்னு. They went with too much of spin here, and that one over from Ravi Bishnoi was the absolute game changer which went for 29 when the game was in balance. என்னை பொறுத்த வரைக்கும் 15 ஓவரில் நான் என்ன போட்டேன், 139 இருக்கணும்னு போட்டேன். இங்கிலாந்து வேர் 7 runs short after 15 overs. இந்தியா will win by a margin between 3 to 9 runs தான் நான் போட்டேன். என்னோட அல்கோரிதம் படி 15 ஓவரில் if you are behind, you got only 7% chance of winning the game. That 7% multiply and ended up in a handsome victory for England. It's just because of 1 over of Ravi Bishnoi. திருப்பியும் சொல்கிறேன், இந்தியாவுக்கு ஆடுறதுன்றது ஒரு வரம். ஓகே, இந்தியாவுக்கு ஆடுற எல்லா பிளேயரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள். ரவி பிஷ்னாய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் பிகாஸ் இஸ் ரெப்ரசன்டட் இந்தியா. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யாஷ்ராஜ் புஞ்சாக்கு உன்னோட பிளேஸை நீ விட்டு கொடுக்குற அப்படின்னா நீ இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கு ஒரு லாஜிக் வேணும். தட் இஸ் ஆல் ஐ எம் டாக்கிங் அபவுட். When in IPL team, when they feel unfortunately there is a guy who nobody know can do a better job than you, and you getting sidelined after a few games playing for India on first choice on a pitch like Manchester where 2 spinners are more than enough. Akshar Patel brilliant போட்டாரு. இன்னொன்னையும் சொல்றேன், if you recollect it, if your memory serves you good, அடிச்சு போடுற ஸ்பின்னர்ஸ் இருக்கணும், மேலே தூக்கி போடுற ஸ்பின்னர்ஸ் இருக்கக்கூடாது. தீப்தி வில் ஸ்ட்ரகிள், ஸ்ரீசரணி கேன் போல், ஸ்ரேங்கா இஸ் குவிக் த்ரூ த ஏர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இன்ஜூர்டு. அதுக்கு பதிலாக பிரேமா ரவாத் வந்து மேலே போட்டாங்க. இந்தியா தோத்தத்துக்கான காரணம் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் உமன் வேர் வென் தே ஸ்கோர் 160 is a par score is because of their bowling attack. India, after winning the toss, making the right decision to bat first, and then ticking all the win factors, ticking all the phases when it comes to batting, and then getting out Butler for 0, Salt for 0, and then at the end of 15 overs you are ahead போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் you are giving Bishnoi the ball in the death overs is something beyond imagination for me. It is very harsh to just point out one player for the loss. But in the game lab, the way I have explained it, everything left, right, and center, that one player, unfortunately, the way he has been used was the major reason for India to lose the game. I'm sorry for Sanju Samson, but Gambhir has to make a call because Ireland ரெண்டு தோத்துட்டாங்க, ஒரு மேட்ச் டிரா ஆயிடுச்சு, இந்த ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. I can't remember when last India went winless in 4 consecutive T20 games. I don't know. அப்படிங்கும்போது we have to respect what Gambhir did. அபிஷேக் பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு, ஷ்ரேயஸ் ஐயர் பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு, இஷான் கிண்டர் பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு, திலக் வர்மா ஒரு ஃபினிஷ் கொடுத்தாரு. எவ்ரி திங். ஹர்ஷதீப் சிங் ராக் டெய்லி, வருண் வாஸ் ஹியர் அண்ட் தேர், அக்ஷர் பட்டேல் வாஸ் பிரில்லியன்ட். வாட் தே லேக்ட் இஸ் ஒன் மோர் bowler in the death which could have made a difference என்றது என்னோட ஒப்பீனியன் விக்கி. I don't think I have got anything more to sum it up. It's just because of that one tactical
error what India made in the playing 11 in this venue costed them the game for England to go up 1-0. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வின்னரை பிக் பண்ணுறதை வச்சு நான் சந்தோஷப்பட மாட்டேன். என்னோட வின் ஃபேக்டர் தான் ரிசர்ச். வின் ஃபேக்டர் சரியா வரலன்னு தான் ஐ வில் பி கொஸ்டினிங் மை எபிலிட்டி ஆஸ் அன் எக்ஸ்பர்ட். என்னோட வின் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே இங்கே தோத்து போய் இந்தியா தோத்து போயிருக்காங்க அப்படின்னா the only small reason that has happened. Over to you, Vicky. அதான் பிடாக் வின் ஃபேக்டர் அல்கோரிதமே அலற விட்ட ஜேக்கப் பெத்தல் வந்து ஹஸ் பீன் அ நைட்மேர் ஃபார் இந்தியா இன் T20s. போன வாட்டி என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம் செமிஃபைனல்ஸ்ல. ஆல்மோஸ்ட் நம்ம வாயில இருந்த கேம புடிங்கின்னு போயிட்டாரு அவர் வீட்டுக்கு. ஜஸ்ட் மிஸ். அங்கேயே அவர் வந்து சம்பவம் பண்ணிருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்டாங்க இந்தியா. அன்னைக்கு வந்து ஸ்லைட்லி லக்கி. ஏன்னா ஸ்கோர் ரொம்ப ஹையா இருந்ததுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. அவர் பயங்கரமா ஆடினாரு. பட் அகைன் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் big congratulations for the youngest player to debut. 15 years and 99 days la debut பண்ணிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி, and he has made an impact by taking on Jofra Archer. இனிஷியலா கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஸ்லோ, பட் ஆனா Jofra Archer புட்டிங் விட்டார் ஒரு 6. big congratulations for that young kid. He has got the game. நிறைய ரொம்ப வருஷம் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணணும்னு நம்மளுக்கும் ஆசையா இருக்கு பாக்குறது. இந்த மாதிரி சைல்ட் ப்ராடிஜி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்தியாலேருந்து செகண்ட் பிளேயர் இந்த மாதிரி யங்கஸ்டா வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் பிளேயர், அதுக்கப்புறம் இருக்கிறவர் காட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அதனால வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு brilliant moment for Indian cricket and also Indian team fans. But again, Pidok, taking nothing away from India, but I felt India's batting was முட்டெல்லாம் கொடுக்க விரும்பல பிடாக். 15 overs 15 ஓவர்ல வந்து பயங்கர ரன் ரேட்ல இருந்தாங்க. they should have finished at least at 210 215க்கு முடிக்க வேண்டிய ஸ்கோர் வந்து. என்னதான் பிரில்லியண்டா இங்கிலாந்து போலிங் போட்டிருந்தாலும் இந்தியாவோட டெத் பேட்டிங் ஹாஸ் பீன் அ ப்ராப்ளம் in the last couple of T20s, to be very honest. திலக் வர்மா அந்த 17 ஓவர் ரன் அடிக்கலன்னா கடைசியில இட் வாஸ் அ கேக் வாக் ஃபார் இங்கிலாந்து. அவங்க மெரிச்சிட்டு போயிருப்பாங்க ஈஸியா வந்து. என்ன இப்படி இவ்வளவு வந்து ஹார்ஷா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். பட் அகைன் அந்த குவாலிட்டி வைஸே வந்து ஆஃப்டர் லூசிங் நீங்க சொல்ற மாதிரி பவர் பிளேல 3 விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கம்பேக் பண்ணி ஒரே ஓவர்ல கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க இங்கிலாந்துல. அண்ட் ஆல்சோ தேர் டெத் bowling was spot on. Josh Tongue went for 10 runs per over, but death bowling was spot on. Brilliant bowling from Jacks. நம்மளோட டாப் 7ல 6 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஸ்பீடாக். ஐ டோன்ட் நோ, லெஃப்ட் முன்னாடிலாம் வந்து ஒரு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் பேக்ல நடுவுல லெஃப்ட் ஹேண்டர் சொருகிறதுக்கு தேடிட்டு இருப்பாங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேஷன்ல ஒரே ஒரு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ரைட் ஹேண்டரா இருக்காரு. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தலைகீழா மாறி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல T20 பேட்டிங். ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் டாமினன்ட் சைட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸ் உருவாக போறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பிடாக். எந்த சேனா கண்ட்ரிக்கு எங்க போனாலும் ஆர்எல்ஸ் சின்ன கண்ட்ரிஸ் கூட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 2 ஆஃப் ஸ்பின்னரை ப்ரிஃபர் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், அஃப்கோர்ஸ் ரவி பிஷ்னாய் ஓவர் தான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேம், அதெல்லாம் ஓவர். பட் அகேன் டிட் யூ சென்ஸ் தட் இங்கிலாந்து மைட் கெட் க்ளோசர் அட் சம் பாயிண்ட்? அவங்களோட பேட்டிங்கை பார்த்து ஜேக்கப் பெத்தல், the way he carried his innings, the way he attacked at the right time looks fantabulous. இந்த மாதிரி ஒரு கேமை எப்படி புல் ஆஃப் பண்றாங்க இங்கிலாந்து? ரொம்ப சிம்பிள் விக்கி. உங்களுக்கு they know that India are not playing the right combination. What they need is one partnership to take them back. 0 for 2ல இருந்து ஒரு பிளிட்ஸ் கொடுத்தாரு பாருங்க ஹாரி ப்ரூக் வந்து அன்பார்ச்சுனேட் டிஸ்மிசல். அது that is a brilliance from Indian think tank to take a review to get him out. கொளுத்திருப்பாரு, ஆரம்பிச்சார் பாருங்க ஹாரி ப்ரூக். அந்த 2 விக்கெட் எடுத்து ஹர்ஷதீப் சிங்கை டெஸ்ட்ராய் பண்ணாருங்க. செகண்ட் 2 ஓவர்ல 28 ரன் பவர் பிளேயர் ஹர்ஷதீப் சிங் after picking up wickets in the first over. What they know is very simple, because they got guys like Sam Curran and all these guys who can also bat என்றதுனால they need to stitch a partnership which Tam Banton batted so beautifully to take it deep. அதுக்கப்புறம் ஜாக்ஸ் இருக்காரு, சாம் கரன் இருக்காங்க. அப்படிங்கும்போது வாட் தே ஆல் நோ இஸ் வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் ஒருத்தர் தான் வந்துட்டு உங்களுக்கு டெத்தில் இஸ் அன் எக்ஸ்பர்ட் பவுலர், நோ ஒன் கேன் டினை. ஓகே, இன்னைக்கு ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ சம்மன். நான் சொல்லினே இருப்பேன், நல்லா போட்டு 10 runs அண்ட் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். இன்னைக்கு 3 ஓவரில் அவர் 30. அக்ஷர் பட்டேல் 4 ஓவரில் 27. வருண் சக்கரவர்த்தி, டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஐபிஎல்ல சரியா போடலை. தட்ஸ் நாட் த வருண் சக்கரவர்த்தி I've seen overall.
வேர்ல்ட் கப்பில் லாஸ்ட் 4-5 கேம்ஸ் he got ஸ்டிக். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அக்ஷர் பட்டேலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் bowler நாட் கோயிங் டு ரன் த்ரூங்கும் போது ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு வந்தா கடைசி 5 ஓவரில் we can swell big அப்படின்னு தான் இது பண்ணாங்க. And that became even more easier for them in the form of Ravi Bishnoi. You cannot blame Ravi Bishnoi. இப்போ இங்கிலாந்து ஆதில் ரஷீதுக்கு கடைசியில் கொடுத்து என்ன ஆச்சு? அதே ஆதில் ரஷீத் அந்த மாதிரி ஒரு தலைவர் அவரே அடி வாங்குறாருங்கும் போது அட்ரினாலின் ஃப்ளோயிங் ஃபார் ரவி பிஷ்னாய். இந்த மாதிரி ஐபிஎல்ல வெளியில உட்காந்து எனக்கு இந்தியன் டீம்ல சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா யூ பின் ஈவன் மோர் நர்வஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ. சொல்லுங்க விக்கி. இல்ல பிடாக், எனக்கு ஒன்னே ஒண்ணு, ரவி பிஷ்ணோயோட கியூரியஸ் கேஸ் என்னன்னா, ஒரு பால் கூட இப்படி சுத்தி போடவே இல்லை. எல்லாம் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹேண்ட்ல இருந்து சர்ரு 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 சர்ருன்னு போட்டாரு. அது ஒன்லி பிரஷரா இல்ல லேக் ஆஃப் ஸ்கில்? அந்த அவர் அந்த மாதிரி ஒரு bowler தானா? he cannot spin the ball big பிடாக். அது 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 நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? காக்கட் ரிஸ்ட்ல உங்களோட கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் த ரிஸ்ட் வித் த ஹேண்ட்ஸ் கிளாக் வைஸ் வந்தாதான் பால் பட்டு வெளியில திரும்பும். ரவி பிஷ்னாய் வந்து இப்படி ரிலீஸ் பண்றவர், இப்படி ரிலீஸ் பண்றவர், அவரோட ரிஸ்ட் பொசிஷன் இப்படி இருக்குங்கும் போது ஒரு சில சமயம் அவருக்கே தெரியாம பால் உள்ள வருமே ஒழிய, unless otherwise you have the cocked wrist and do this, you cannot spin the ball away from the right handers. உள்ள ஓடி வரும்போது எப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் இப்படி உள்ள ஓடி வருவாரு. You see the run up No of ball him, வேற the போடுறாரு way அதுல. he is running is completely jumping in and is releasing the ball from here. He cannot spin the ball away from the batsman unless otherwise the ball does it himself. பால் தனக்கே தெரியாம பால் வெளியில போனாதான் உண்டே ஒழிய அவரால் பாலை வெளியில திருப்ப முடியாது. டெக்னிக்கலா நான் சொல்றேன். யஜுவேந்தர் சஹலோட ரிலீஸ பாருங்க, ஆடம் ஜாம்பாவோட ரிலீஸ பாருங்க, இம்ரான் ஆதில் தாஹிரோட ரஷீத். ரிலீஸ பாருங்க. ஓகே, இந்த காக்கட் ரிஸ்ட் பொசிஷன், the round arm where your wrist starts from here in the clockwise rotates there, only then the revolutions of the ball will be there. ரவி பிஷ்னாய்க்கு ஆப்போசிட்டா வரும் ரெவல்யூஷன்ஸ். ஏன்னா அவரும் சரி, ஒரு சில சமயம் அசரங்காவால கூகுளியே போட முடியாது. அசரங்காவோட கூகுளி இப்படிதான், பேக் ஆஃப் த ஹேண்டே அசரங்காக்கு வராது, இப்படி விடுவாரு. அதனால அவருக்கு என்ன ஆகும், பால் ட்ரிஃப்ட் ஆகாது, கூகுளி ஒரு ஆங்கிள் உள்ள வருமே ஒழிய இம்ரான்கோ ஜாம்பாக்கோ சஹர்கோ வர்ற மாதிரி திரும்பாது. There are the technical things that has got that is not allowing Ravi Bishnoi to turn the ball away. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி இல்லை ஒரு கூகுளிக்கு ப்ரீ டிட்டர்மின்டா ஆடுறாங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல வேர் இட் இஸ் கோயிங் டு பி ஈஸியர் ஃபார் யூ டு பேட், இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். அந்த அவர் ரன்னிங் டெக்னிக்கும் தப்பு, அவரோட ரிலீஸும் வந்து டெக்னிக்கலி தப்பு. தட் இஸ் வை ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங். அதே மாதிரி அந்த சாம் கரனோட போலிங்கை பத்தி நம்ம பாராட்டி ஆகணும். he bowled 2 brilliant overs in the death. எங்கேயே போயிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த திலக் வந்து இந்த ஜாஃப்ராவை கடைசியில் அடிச்சு உங்களுக்கு இந்த 190 வந்தது. சாம் கரன் வாஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாபுலஸ் இன் மை பார்ட். இந்த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா தோத்ததுக்கான ஒரே காரணம், பேரை மென்ஷன் பண்ண பாவம் ரவி பிஷ்ணாயை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். இட் இஸ் த செலெக்ஷன் ப்ரொசீஜர் விச் வென்ட் ராங் ஃப்ரம் த திங்க் டேங்க் வேர் தே ஷுட் ஹேவ் பிளேட் ஒன் சீமர். த கேம் வுட் ஹவ் எண்டட் அப் இன் இந்தியாஸ் ஃபேவர். That is a mistake they have done, but Indian batsmen have put enough runs on the board. Indian bowlers put them on a very good position at the end of power play. Where they cannot take advantage from is because Varun Chakravarti இன்னும் அந்த பழைய சக்கரவர்த்தியா வரல. ஹர்ஷதீப் சிங் பவர் பிளேல இன்னைக்கு 2 ஓவர்ல 28, 2 விக்கெட்டை விட்டுருங்க. இந்த ஜோஸ் பட்லர் வந்து வெரி அன்லக்கி, ஃபுல் பிளடட் ஷாட். அது சால்ட்டுக்கு பால் ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேரி ப்ரூக் எடுத்தா இருப்பாருங்க ஒரு எட்டு. சால்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகலன்னா ஹர்ஷதீப் would have gone expensive again. ஹர்ஷித் ராணா இஸ் நாட் someone whom you expect 4 overs 25. அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு காப்பாத்துல 4 ஓவர்ல 20 ரன் போடலன்னா 17 ஓவர்ல முடிச்சுட்டு போயிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ பிச் வேர் யூ கன்சீட் த ரன்ஸ் இன் 17 overs. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் இட். England deserve to win. Vicky, I don't have anything else to add. If you want to add on, or else we can move to the next segment. ஒரு கியூரியஸ் ஸ்டாட் பார்த்தேன். இஷான் கிஷன் ஆடிட்டு இருக்கும்போது இந்த வருஷத்தோட டாப் ரன் கெட்டர்ஸ் ஆஃப் T20 இன்டர்நேஷனல் வந்து ஃபர்ஸ்ட் இஷான் கிஷன் இருக்காரு, 570+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஏட்டையா எட்மயர் இருக்காரு, 525+ ரன்ஸ் இருக்காரு. மூணாவது பேரை சொன்னேன்னா நீங்க எல்லாம் வாயில கை வைப்பீங்க, மூக்குல கை வைப்பீங்க. சூரியகுமார் யாதவ் 430 ரன்ஸோ 440 ரன்ஸோ ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் இந்த இயர், கேலண்டர் இயர்ல T20 ஐல. எனக்கு ஒன்றும் புரியல. பட் அகைன்
ஒரே ஒரே ஒரு ஐபிஎல் வச்சு ஆர் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் கேம்ஸை வச்சு சூரியகுமார் யாதவ் ஒரு பிக் டிசிஷனா அப்படின்ற அளவுக்கு ஒரு டிபேட்டபிளான ஒரு பேச்சு அடிப்படை போகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் அகைன் நீங்க சஞ்சு பத்தி சொல்லும் போது மேட்சுக்கு முன்னாடி வந்து கௌதம் கம்பீர் சஞ்சுவை கூப்பிட்டு பேசினாரு. அது விச் வாஸ் வெரி குட் டு சி. ஆக்சுவலி ஒரு கம்யூனிகேஷன் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, ஒரு பிளேயரை வந்து டிராப் பண்றதோ இல்ல எடுத்துட்டு வர்றதோ இல்ல டுவர்க்கு கூப்பிடாம வர்றதோ பிரச்சனை கிடையாது. பட் கம்யூனிகேட் பண்ணி அந்த பிளேயருக்கு என்ன நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம், எதனால இதை பண்றோம், இந்த மூவ் எதுக்காக அப்படின்னு ஒரு புரிதலை கொடுக்கறதுக்கு அவர் ஆக்சுவலா சஞ்சு வந்து ஓகே ஓகே பாய் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போக வந்தாரு. இல்ல இல்ல நீ இரு, எனக்கு வேணும், நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து நிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. விச் இஸ் வெரி குட் டு சி. ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு சஞ்சு, இதெல்லாம் உன்னோட பிளேஸுக்காக பிரச்சனை எதுவுமே இல்லை சஞ்சு, இந்த பையன் நல்லா விளையாடிட்டு வந்திருக்கான், ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு. பட் ஆனா வெரி வெல் டன் சூரியவன்ஷி. Not every day you can see a 15-year-old 15 years and 99 days making a debut for an international side, that to a side like India. 1.5 billion 1.7 billion எவ்வளவு தெரியல, அவ்வளவு பேர்ல ஒரு பையன் வந்து விளையாடுறதுன்றது பெரிய விஷயம். kudos to them for selecting them. Actually இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரது பெரிய விஷயம். பட் பிஃபோர் வி ஜம்ப் இன் டு பிடாக் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃபார் அவர் வியூவர்ஸ். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்க. ஐபிஎல் ஐசிசி டோர்னமெண்ட் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. இப்பவும் கொஸ்டின்ஸ் வருது. ஆனா ரொம்ப தேடுற அளவுக்கு இருக்கு. 1-2 தான் வருது. பட் உங்களோட கொஸ்டின்ஸை நிறைய போடுங்க. ஸோ அப்பதான் வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸை கேட்க முடியும் பீடா கிட்ட. அண்ட் இந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் த ப்ரிவியூ ரிவ்யூல வச்சிருக்கோம். ஸோ தட் interaction from you also is very very important for us. We value that. உங்களோட கொஸ்டின்ஸை வேல்யூ பண்றோம். we will try to take as many questions as possible. நிறைய கொஸ்டின்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். பீடாக் பிரில்லியண்டான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜனார்தனன் அரவிந்த் 7451 கேட்டிருக்காரு. Hi P-Dog sir and Vicky, I have a question as to the pace of Rabada and Archer. When Archer comes in and bowls short, he looks unplayable and no one can get the time to pull him. But when Rabada bowls the same pace and length, I see him getting pulled more often. Is it a difference in the batsman's mindset or something technical? ஸோ பேசிக்கா பிடாக் நான் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் வயசுக்கு முன்னாடிலாம் வந்து தீபாவளி அன்னைக்கு சும்மா லூட்டி அடிப்போம்ல, வாழ்த்தனம் பண்ணோம்ல, பசங்க வாழ்த்தனம் பண்ணோம்ல, ராக்கெட்டை வந்து நேரா வச்சு விட மாட்டோம், இப்படி சைட்ல படுக்க வச்சு விடுவோம். எல்லாரும் யாரும் இருக்கும்போது சர்ன்னு போவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஜோஃபர் ஆர்ச்சர் போடுற பவுன்ஸ் எல்லாம் வந்து சர்ன்னு போயிட்டு இருந்தது. அவர் என்ன கேட்க வராருன்னா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஜோஃபர் ஆர்ச்சரும் பவுன்சர் போடுறாரு, ரபாடாவும் பவுன்சர் போடுறாரு. ரெண்டு பேரும் டிப்பிக்கலி ஓரளவுக்கு சேம் ஸ்பீடு, நல்ல ஒரு குயிக்கான போலர்ஸ் ரெண்டு பேரும். பட் ரபாடாவை நிறைய புல் அடிக்கிறத பாக்குறேன். ஜோஃபர் ஆர்ச்சர் வந்து புல் அடிக்க முடியலையே ஈஸியா, எப்படின்னு கேக்குறாரு. ஜோஃபர் ஆர்ச்சர் எங்க நார்மலா ரிலீஸ் பண்ணுவார் அக்கார்டிங் டு யூ? கேன் யூ விஷுவலைஸ்? டாலஸ்ட், நல்ல டால்னா என்ன? க்ளோஸ் டு யுவர் இயர்ஸ். ஹைட். ஆமா, பவுன்சர் போடணும்னா நீங்க எங்க ரிலீஸ் பண்ணணும் பால? முன்னாடி. கரெக்டா? லேட் ரிலீஸ் ஃபார் பவுன்சர். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஹை ஆர்ம் ஆக்ஷன்ல அவரால் லேட் ரிலீஸ் பண்ணவே முடியாது. லேட் ரிலீஸா இருக்கட்டும், ஏர்லி ரிலீஸா இருக்கட்டும், அவருக்கு ஜம்பே கிடையாது. அவரோட ஹை ஆக்டைன் ஆக்ஷன் அப்படியே இங்கேருந்து இருக்கிறதுனால யூ கேன். இப்போ 145 கிலோமீட்டர்ல வருது, பேட்ஸ்மேன் பாலை பார்த்துட்டு ஈஸியா குனியறான். எப்படி குனியறான்? ரிலீஸை பார்த்துட்டு. பவுன்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் லேட் ரிலீஸ். ககிசோ ரபாதா பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் லோடு லேட் பவுன்சர் போடும்போது இங்கே இருக்கும், பாடி வந்துட்டு கீழே போனாதான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷுட் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி ஃபார் லேட் ரிலீஸு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஏன் 6 மாதம் கிரிக்கெட் ஆடுவார், 6 மாதம் படுக்கையில் இருப்பாருன்னு 2021 ஒரு ஆர்டிக்கல் எழுதின. எல்போ இன்ஜுரி ஏன் வரும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹை ரிலீஸு. ஸோ அவர் என்னன்னா உங்களுக்கு இந்த ரிலீஸ் பொசிஷன்லேயே யார்கரும் போடுறாரு, இந்த ரிலீஸ் பொசிஷன்லேயே குட் லென்த்லேயும் போடுறாரு, இந்த ரிலீஸ் பொசிஷன்லேயே பவுன்சரும் போடுறது. மோர் ரிஸ்ட் டாமினேட்டட் ஆக்ஷன்றதுனால அவ்வளோ சீரம் பிக் பண்ண முடியாது. ரிஸ்ட்லேருந்து அந்த ஹைட்லேருந்து அடிக்கிறதுனால சில சமயம் என்ன பண்ணும், இப்போ நீங்கள்லாம் ஒரு 10 மீட்டரு 11 மீட்டரில் குத்துனா தான் பவுன்சர் போகும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த ஹைட் ரிஸ்ட்ல யூஸ் பண்ணதுனால சில சமயம் அந்த 9 மீட்டர் 9.5 மீட்டர்லேருந்து பவுன்சர் வருதுன்றதுனால the bouncer becomes unpredictable and it is coming at an octane
pace. ஆனா the load at which your elbow is taking is going to kill you on the longer time. That is the only reason. This is absolute scientist of a question. This is a kind of a question I want to answer. ஏன்னா 2 பேரும் 145 போடுறான், ஒருத்தன் போட்டாலே 30 ரூபா தள்ளி போய் விழுது, இன்னொருத்தன் போட்டா மண்டே புழக்குது. The most important thing when you play short pitch deliveries is how early you pick it. The only bowler who has got the release close to his head, that is not a late release, still can bowl octane bounces at much fuller lengths compared to others. 10-11 மீட்டர்ல ஒரு சில போடுறான், 9 மீட்டர்ல போடுறாங்க போது it is going to be difficult for them to even pick him. ஒன்னு அவரோட ஆக்ஷனை இந்த ரிலீஸ் ஆனா இங்க ரிலீஸ் பண்றாங்க, இப்படி கமிட் பண்ணுவாங்க, கும்முன்னு இங்க வரும். ரெண்டாவது 9 மீட்டர்ல பாக்குறீங்க, ஷார்ட் பிச் பின்னாடி போய் கட் அடிக்கலாம்னு பார்த்து புசுக்குன்னு இப்படி போகும். தட் இஸ் த ரீசன் ஜோஃப்ரா ஆர்ச்சர்ஸ் பவுன்சர்ஸ் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி menacing and very difficult to pick compared to any other bowlers who's got same amount of speed. It's not only Kagiso Rabada, but it's a great example given by him. This is the liquid technical explanation what I know, Vicky. As a fast bowler, you will love the explanation what I give. If you feel I've got wrong somewhere technically, please add on before we can give a glittering thoughts on England's win. பீடாக், உங்களை டெக்னிக்ல சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல பீடாக். ஐ ஹோப் சம்டே நான் உங்களை டெக்னிக்ல சேலஞ்ச் பண்ணுவேன்றது என்னோட ஒரு நீண்ட நாள் ஆசை. அதாவது கனவு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்லா எல்லாத்தையும் டெக்னிக்லாம் படிச்சு லெவல் 3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு செம்ம இதுல வந்ததுக்கு அப்புறம் உங்களை சேலஞ்ச் பண்ணுவேன். பட் ஆனா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்காக எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆஸ்திரேலியா போயிருந்தோம். நானு பேசில் தம்பி 2 பேரும் போயிருந்தோம். எம்ஆர்எஃப் எவ்ரி இயர் பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். 2018ல எனக்கு வந்து ரயன் ஹாரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர் வந்து ரயன் ஹாரிஸ். வந்து அவரோட ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்ற மாதிரி அவரோட பவுன்சர்ஸும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணினே வரும், தலைக்கே வரும். அவரை பவுன்சர் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கால மாதிரி இருப்பாரு, அவ்வளவு ஹைட் கிடையாது. ஆனா மனுஷன் வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த 9 மீட்டர் லென்த்ல இருந்து அடிப்பாரு. சோ அவர் தான் வந்து சர்ப்ரைசிங்லி அந்த நாங்க போன ஆலன் பார்டர் ஃபீல்ட்ல என்சிசில அவர் தான் கோச்சா இருந்தார். நேஷனல் கிரிக்கெட் சென்டர்ல ஆஸ்திரேலியாவுக்கு அவர் தான் வந்து ஏ டீமை கோச் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க வரும்போது எங்களையும் ஓவர்லுக் பண்ணாரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சா. சோ நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டதே வந்து அவரோட ஆஷஸ் சீரீஸை பத்தி தான் கேட்டேன், அந்த கிராக் போல்டு அதை பத்தி எல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இவர்கிட்ட தான் கேட்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட பவுன்சர்ஸ் மட்டும் எப்படி சார் வந்து மிஸ்ஸே ஆக மாட்டேங்குது, நீங்க தலைக்கே எய்ம் பண்ணி போடுவீங்களா இல்ல உங்களோட ஹைட் கம்மியா இருக்கிறதுனால அப்படி போதா அப்படின்னு அவர் ஒண்ணு சொன்னாரு. பவுன்சர் இதே தான் கேட்டாரு என்கிட்ட, பவுன்சருக்கு நீ எங்க ரிலீஸ் பண்ணுவ பால, எங்க எஃபர்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்ன ஷோல்டர்ல எஃபர்ட் இருக்கும், பேக்ல நல்லா பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேங்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். நல்லா டீப்பா பேங்க் பண்ண ட்ரை பண்ணா, நானும் அவ்வளவு ஹைட் கிடையாது, ஜஸ்ட் 5'10", 5'11". ஸோ நல்லா பேங்க் பண்ணாதான் எனக்கு ஹைட் கிடைக்கும் அப்படின்னாரு. நோ, இட்ஸ் ராங், you're doing the technique wrong அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டேன். You should always maintain a higher position, just try to flick the wrist at the last moment அப்படின்னாரு. அது என் ஹைட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டேன். You have got the air speed, you can definitely do that. You should just try to bring your wrist down like this. It is only possible with more practice அப்படின்னாரு. I have practiced it. எவ்வளவு சொல்றது, lakhs and lakhs of balls practice பண்ணிருக்கேன், so that I can get it easily. If you can also practice, you can also achieve it. It is அதுதான் அங்க மந்த்ரா, அதுதான் அங்க டெக்னிக். நீ லென்த்ல போடணும்னாலும் ரிஸ்ட் அடிக்கணும், ஷார்ட்டா போடணும்னாலும் ரிஸ்ட் அடிக்கணும், பட் எவ்வளவு டிகிரில அடிக்கிறேன்றது தான் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வருதுன்னு சொன்னாரு. அது ஆக்சுவலா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுச்சு. நான் சென்னைக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி என்னால போட முடிஞ்சது 50% என்னால பண்ண முடிஞ்சது. பட் ஆனா அவர் சொல்ற மாதிரி அந்த ரிஸ்ட் 100% எடுத்துன்னு வர முடியல. அவர் எடுத்துன்னு வர மாதிரி சின்னதா நீங்க சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. இட் வாஸ் a great time working with such legends. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் போலிங்க. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்குமே அதான் தோணுச்சு. அந்த ஹை ரிலீஸ்ல இருந்து ரிஸ்ட்ல அடிக்கிறதுனால தான் ரெட் பால் ஒயிட் பால் ரெண்டுமே அவரோட பவுன்சர்ஸ் ரொம்ப லீத்தலா இருக்கு. பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பிடாக். இந்த கேமுக்கு வந்து ஒரு க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். Do you see India coming back and fighting in this series? Because like we always said, England has got their nose in front in this series and also looking lethal. இந்த மாதிரி நல்ல ஸ்கோர்ஸை சேஸ் பண்றாங்க. அண்ட் ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆனார், அப்படியே கண்டினியூ பண்றாரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எப்படி விட்டாரோ, போன மேட்ச் மழையில விளையாடிந்தாலும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிருப்பாருன்னு தோணுச்சு. இந்த கேமும் அதே மாதிரி வச்சு செஞ்சு விட்டாரு இந்தியாவை. ஜஸ்ட் டெசிமேட்டட் த bowling. ஒரே ஓவர்ல கேமே மாத்திட்டாரு. Do you see India just turning tides in this series? எப்படி போகுது ரெஸ்ட் ஆஃப் த கேம்? India played good cricket. That's an absolute bottom line. சரியா ஆடல அப்படின்னா we will reflect it. We have only said where India lost the game. They just followed suit with மகளிர் மட்டும்.
இங்கே வந்துட்டு அவங்க பண்ண ஒரே இது, தட் இஸ் த ஒன்லி திங் வாட் தே டிட், தே பிளேட் ராங் காம்பினேஷன், தே பேட்டட் பியூட்டிஃபுல்லி, தே காட் எனஃப் ஆன் த போர்ட், தே ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட் ஏர்லி. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ப்ரெஷரை கீப் அப் பண்றதுக்கு மிடில் ஓவர்ஸ்ல அந்த ஆக்டேன் bowlers இல்ல. பிகாஸ் தட்ஸ் வை ஐ டோல்ட், ஐ ரேட் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி ஒன் ஆஃப் த பெஸ்ட், பட் ஸ்டில் நாட் அட் இஸ் பெஸ்ட். Harshdeep Singh has become one-dimensional bowler who delivers in the death, not early on. Harshit Rana is someone who's going to pick wickets, but is going to bleed runs. Luckily, Akshar Patel bowler also would have been one-sided contest. Because India played the wrong playing 11. That is the bottom line. They didn't play bad cricket. Okay, Akshar Patel நல்லா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி பேட்னு சொல்ல மாட்டேன். Expected more from him. I feel sorry for Bishnoi. Harshdeep Singh has been struggling for quite a while as well. அப்படிங்கும்போது India didn't play any bad cricket. England just continued what they are known for to play T20 cricket, to snatch a victory from jaws of defeat. ஏன்னா the way India started at 8 overs, they would have rocketed to 210 நடக்கல. அதுக்கப்புறம் from 2 early wickets with getting both Butler and Salt for no score, they allowed them to win by 1 ball to spare. It's because of the tactical error of playing 11. It's nothing to worry about. All of a sudden 4 மேட்சை ஜெயிக்கலனால என்னடா நடக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. That is fine. India will come back. Congratulations to England. இதில் ஒன்றும் எந்த இதுவுமே கிடையாது. க்ளோஸ் கேம். இன்ஸ்பெக்ட் ஆஃப் லூசிங் 2 win factors, still they won அப்படின்னு சொன்னா, the difference we have already spoke about. Congratulations to England and hard luck to India. அடுத்த கேம் இட் இஸ் கோயிங் டு பி இன் நாட்டிங்ஹாம். another ஒன். இந்த 2 கேம் இந்த மாதிரி சொன்னா நாட்டிங்ஹாம்ல கொஞ்சம் ரன் வரும். வில் கம் பேக் அண்ட் டூ a detailed preview with your 100% blast weakness. சொல்லிட்டாரு கரெக்டா, இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு. அவர் சொன்ன மாதிரி தான் நடக்குது. கொடுத்துருங்க மார்க்க. 100% blast weakness. Until then, thanks a lot and bye bye.